இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா, ஆபிரகாமின் தேவன், என் தேவன் எனக்காக, இது அந்த வேத புஸ்தகத்தில் எனக்காக மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்காகவும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் வரும் சந்ததிகளுக்காகவும் அநேக ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கைகளையும் வாக்குத்தத்தங்களையும் இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். இதோ இந்த வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், இவை எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசிப்பதால், இதில் என் தேவன் சொல்லியிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கு மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கும் வரும் சந்ததியாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் போல எங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிப்போமல்ல. என் கண்மலை மெய்ப்பாக என் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இறுதித்தின் தியானம் இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருந்து நாங்கள் தியானிக்கின்ற காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நான் இன்னைக்கு வாசிக்க போகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். 2வது அதிகாரம் என்ன வருது முதல்ல? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. கானா ஒரு கல்யாணம் இல்லையா? கானா ஒரு கல்யாணத்தை பற்றி எல்லாம் யாருக்கு தெரியாது? எல்லாத்தையும் தெரியுமா? இன்னைக்கு வெளியில் போய் ரோட்டில் நின்று யாராவது ஒரு பாயோ இல்லை யாராவது ஒருத்தர் போகிறாங்கன்னு படித்தவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு கேட்டுன்னா என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல் அற்புதம் என்னன்னு சொல்லி கேட்டுன்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க டான்னு மண்டையில் ஆணியால் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ இந்த கானா ஒரு கல்யாணத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் செய்த அற்புதமோ எத்தனையோ தடவை கேட்டுட்டோம் இல்லையா? இது கேட்டு கேட்டு இந்த காதே புளிச்சு போச்சு. இந்த திராட்சை ரசம் புளிச்ச மாதிரி நம்ம காதும் புளிச்சு போச்சு. திராட்சை நாளாக நாளாக அது என்ன ஆகுமா? டேஸ்ட் அதிகமாகும். இந்த திராட்சை ரசத்தை நீ நல்லா புழிஞ்சு க்ளீனாக வச்சு க்ளீனாக பேக் பண்ணி நீ வச்சுனாக்கா அது நாட்கள் அதிகமாக அதிகமாக அது என்ன ஆகும்? டேஸ்ட் அதிகமாகும். புரியுதா? அப்போ அந்த திராட்சை ரசம் டேஸ்ட் அதிகமாக, அது புளிச்சு போகாது. நீ கையை போட்டு பிசைஞ்சிட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோம்? புளிச்சு நாற்று தான் அடிக்கும், புளிப்பாக தான் இருக்கும். ஆனால் திராட்சை ரசம் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நம்மள டாஸ்மார்க்லேயே வச்சுருப்போம் ஒயின் பாட்டில் இல்லையா? ஆனால் அது பாதி தண்ணி கலந்து அது விதமாக இருக்கும், அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் இங்கே வந்து இதை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு திராட்சை ரசத்தை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய தடவை கேட்டுட்டோம், நிறைய தடவை பார்த்துட்டோம், நிறைய தடவை நம்ம படிச்சுட்டோம், நிறைய பிரசங்க கேட்டோம். இன்றைக்கி என்ன புதுசாக எப்படி சொல்ல போகிறாரு? பார்த்துருவோம். பார்க்கலாமா? ரெடியா? சரி. 2வது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம். நான் வசனம் 6லேருந்து வாசிக்கிறேன் நான். சரியா? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். நான் திரும்பி வாசிக்கிறேன், நான் ஆரம்பிக்கிறேன். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசைப்பக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது, அதோட நிறுத்திங்க, அவன் என்ன பண்ணுறான்? மாப்பிள்ளைய கூப்பிட்றான். சரியா? அவன் மாப்பிள்ளைய கூப்பிட்டு இங்கே சொல்கிறது தான் வந்து கிளைமேக்ஸு. நான் அதை சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சிங்க. மாப்பிள்ளை இங்கே வா. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை நீ பண்ணியிருக்க?
உன்னை போல ஒரு அறிவாளியான மாப்பிள்ளை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. உன்னை போல ஒரு ஸ்மார்ட்டான மாப்பிள்ளை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. என்ன மாதிரி மாப்பிள்ளை இதுதான் மாப்பிள்ளைன்னு நீ தான் மாப்பிள்ளை. இனி எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒன்று மாதிரி காரியத்தையும் செய்யணும். என்ன எந்த மாப்பிள்ளையும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசிகிற ரசத்தை கொடுப்பான். மாப்பிள்ளை நீரோ நல்ல ரசத்தை இது வரைக்கும் வைத்து இருந்தீரே என்றான். மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை, இது வரைக்கும் நீ என்ன பண்ண? நல்ல ரசத்தை வச்சிருந்த. யூ சேவ் த பெஸ்ட் ஃபார் த தெரியாது உங்களுக்கு லாஸ்ட். அவர் என்ன பண்ணாரா? அவருக்கு நல்ல சூப்பரான இது வரைக்கும் வச்சிருந்து என்ன பண்ணுறாரு? கடைசியாக ரிலீஸ் பண்ணுறாரா? அதை பார்க்கறதுக்கு அது பந்தி விசாரிப்புக்காரனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு? மாப்பிள்ளை போகிறாரு. சரியா? மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை, இவர் தான் மாப்பிள்ளை. இனி எந்த பந்திக்கு போனால் நான் என்ன பண்ண போகிறேன்? மாப்பிள்ளைகிட்ட முதல்ல வரவனுக்கு என்ன பண்ண? தண்ணியை ஊற்றி கொடுத்துரு. என்ன தண்ணியை ஊற்றி வாட்டர் டவுன் ஒயினை கொடுத்துரு. இதுக்கு மேல் கடைசியாக வரவனுக்கு என்ன பண்ண? நல்ல இது கொடுக்கணும். அதை போல் தான் நான் பந்தி விசாரிக்க போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்? இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். சரியா? அது ரைட்டான எக்ஸாம்பிளாக என்னன்னு நம்ம பார்ப்போம். உட்காருங்க. இன்னைக்கு கேட்டீங்க இந்த திராட்சை ரசத்தை பற்றி. என்ன இந்த காணா ஒரு அற்புதத்தை பற்றி கேட்டீங்க. யாருக்குமே தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். அப்படி மாற்றுறவருக்கு என்னது இது? அது ஆண்டவருக்கு கஷ்டமான காரியமா? ரொம்ப லேசான காரியம். இன்றைக்கி தான் சொன்னேன் நான், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்ல. கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், லேசான காரியம் கூட சொல்லலாம், அற்ப காரியம். அப்போ அற்ப காரியம் செய்கிற தேவன் இங்கே வந்து தண்ணீர் என்ன பண்ணியிருக்கிறாரு? திராட்சை ரசமாக மாற்றிருக்கிறாரு. சரியா? இங்கே பாருங்க, ஒவ்வொரு கல் ஜாடியும் 2-3 குடங்கள் நிறைய பிடிக்கத்தக்கதான கல் ஜாடியாக இருக்குது. கல் ஜாடின்னும் போது எப்படிப்பட்டது? அந்த காலத்து ஜாடி அது இல்லையா? அந்த காலத்து ஜாடின்னும் போது அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். 2-3 குடம்ன்றாங்க. இந்த காலத்து குடம் 2-3 குடம் சொல்ல. அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச குடம். என்ன 2000 வருஷத்துக்கு முன்னால் செய்யப்பட்ட குடம் 2-3 குடம்ன்றாங்க. 2-3 குடம்னும் போது ஒரு குடம், அந்த ஜாடி வந்து ஒரு ஜாடி வந்து 100 லிட்டர் தண்ணி பிடிக்கிறதா இருக்குது. 100 லிட்டர் தண்ணி பிடிக்கிறதா இருக்குது. அப்போ 6 ஜாடி, 6 ஜாடியில் இப்போ எத்தனை லிட்டரு? எத்தனை லிட்டருமா? 600 லிட்டர் ஒயின். இங்கே சிலெல்லாம் யோசிக்கலாம், 600 லிட்டர் ஒயின் இது எவர் தொட்டியில் ஊற்றிட்டு என்ன பண்ணலாம்? நம்ம நாள் பூரா அதில் படுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம்? வேணுன்றப்பலாம் அப்படியே மிதிந்துக்கிட்டு மறந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? 600 லிட்டரு 6 ஜாடி தண்ணீர் திராட்சை ரசம் மாற்றப்படுது. ஒரு ஜாடி 100 லிட்டரு. என்ன இங்கே ஒரு விசேஷத்தை நீங்கள் கவனிக்கணும். இது என்னன்னாக்கா, இந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது, தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது மாப்பிள்ளைக்கோ பந்தி விசாரிப்புக்காரனுக்கோ தெரியாது. யாருக்கு தான் தெரியாது? வேலைக்காரனுக்கு தான் தெரியும். வேலைக்காரன் தான் என்ன பண்ணான்? ரொப்புனா அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணான்? ஆண்டவர் மொண்டு கொண்டு போய் அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னாங்க. கொண்டு போய் கொடுத்தாங்க. சரியா? அது டேஸ்ட் பண்ணி பார்த்து அவன் என்ன சொல்கிறான்? இவ்வளோ பெஸ்ட்டான திராட்சை இது வரைக்கும் வச்சிருக்கீங்க எப்படி அப்படின்றான். ஆனால் இங்கே ஒரு காரியம் நீங்கள் கவனிக்கணும். இந்த கச்சாடியை பற்றி சொல்லப்படுறது என்ன சொல்லப்பட்டிருக்கு? கச்சாடியை பற்றி கச்சாடியை பற்றி என்னப்பா சொல்லப்பட்டிருக்கீங்க? 6வது வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படி ஒவ்வொன்றும் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி. இன்றைக்கி நீ வந்து ஒரு மசூதிக்கு போனாங்க, என்ன வச்சுருப்பாங்க? ஒரு தொட்டி வச்சுருப்பாங்க. தொட்டியில் என்ன வச்சுருப்பாங்க? மீன் வளர்க்குறாங்களா? என்னது? தண்ணி வச்சுருப்பாங்க. தண்ணி வச்சு என்ன பண்ணுற?
ஆ, கையும் காலையும் கழுவிட்டு தானே எங்கே பண்ணணும், உள்ளே போகணும். உள்ளே அப்படி பண்ணலன்னு என்ன பண்ணுவான், துரத்திடுவான், வெளில விடுனா. இங்கே எங்கேருந்து இருக்கு நீ? ஆ, முஸ்லீமுக்கு அந்த நிலைமை. அப்போ நீலாம் அங்கே போய் என்ன பண்ணுவான், தூக்கிட்டு வந்து 4 பேரை சேர்ந்து தூக்கிட்டு வந்து வெளில விட்டு ஓடிப்பான், அப்படி துரத்தி விட்டுருவாங்க. அப்போ அங்கே பாரு, யூதர்கள் முறைமைன்னு ஒன்று இருக்குது. அந்த முறைமை என்னன்னாக்கா, ஒரு இடத்துக்கு நீ போகிற அப்படின்னாக்கா என்னன்னாங்க, என்ன பண்ணணும், யூதர்கள் சேர்கிற இடத்துல கச்சாடி இருக்கணும், அதில் தண்ணி இருக்கணும். அதில் நீ என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் கையும் காலையும் கழுவிட்டு போகணும். ஆனால் இங்கே இந்த கச்சாடினா இருக்கு, காலியாக இருக்குது. கச்சாடி காலியாக இருக்குது. 6 கச்சாடியும் காலியாக இருக்குது. சரியா? அப்போ ஒரு வெறுமையான கல்யாணம். நம்ம ஊரில் கல்யாணம் நடக்குது இல்லையா? ஆ, தமிழ்நாட்டு கல்யாணம் நடக்குது. தமிழ்நாட்டு கல்யாணம் முக்காசு கல்யாணம் எங்கே நடக்குது இப்போலாம்? ஆ, மண்டபத்தில் நடக்குது இல்லையா? அந்த மண்டபத்தில் போனினாக்கா யார் கல்யாணத்துக்கு போகிறோன்னு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. முதல்ல ஒரு ஆட்சி இருக்கும். அந்த கல்யாண மண்டபத்தில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஆ, பேனரு. சும்மா ஒரு 20, 30, 40 அடி உயர பேனர் பெருசாக இருக்கும். என்ன, அதில் பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கழுத்தில் ஒருத்தர் கையை போட்டு நிற்பாங்க, கை கோத்துக்கிட்டு நிற்பாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்டுங்கள்லாம். அது ஒரு 3 ரூபா 4 ரூபா வரும். இவன் ஃப்ரெண்டு பேர். அதில் என்ன பண்ண, அது மட்டுமா வரும்? எம்ஜிஆர் படம் இருக்கும், சிவாஜி படம் இருக்குது, விஜய் படம் இருக்கும் இல்லையா? அடங்காத அஜித் குரூப் படம் இருக்கும் இல்லையா? எல்லா படமும் இருக்கும். அப்போ அந்த ஒரு 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 கல்யாணம்னாக்கா, அந்த கல்யாணத்துக்குள்ளே போகிறோம்னாக்கா நமக்கு நிச்சயமாக தெரியும் இதுதான். இதை விட்டு நீ முன்னால் உள்ளே போனினாக்கா அங்கே என்ன சூப்பராக இருக்கும். அதுக்காக 10 தடவை என்ன பண்ணுவோம், ஒருத்தன் உள்ளே போயிட்டு வெளியில் வருவான், உள்ளே போயிட்டு வெளியில் வருவான். ஏன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, அழகான பெண்கள் நிற்பாங்க இல்லையா? ஆ, அந்த பொம்பளை வயசுக்கு என்ன சிரிக்கிறீங்களா, கொட்டாய் விடுறீங்களா? அங்கே அந்த பிள்ளைங்களை பார்க்குறதுக்காக பயல்கள் என்ன பண்ணுவாங்க, உள்ளே போவான், திரும்பி அப்படியே சுற்றி அப்படி திரும்பி வந்து உள்ளே போவான், திரும்பி உள்ளே வந்து உள்ளே போவான், வெளியில் வந்து உள்ளே போவான் இல்லையா? அந்த பெண்கள் அங்கே நின்று என்ன பண்ணுவாங்க, கையில் ஒருத்தர் பன்னீர் சம்பு வச்சுருப்பாங்க இல்லையா? பன்னீர் சம்பு வச்சுருப்பாங்க, கற்கண்டு வச்சுருப்பாங்க, சந்தனம் வச்சுருப்பாங்க, பூ வச்சுருப்பாங்க, இன்னும் நிறைய காரியங்களை வச்சுருப்பாங்க. அதுதான் கல்யாணத்துக்கான அறிகுறி. இங்கே 6 ஜாடி வச்சுருக்காங்க கை காலை கழுவுறதுக்கு. அது எல்லாமே என்னது, காலியாக கிடக்குது. இங்கே இந்த ரிசப்ஷன் போகும்போது இந்த 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 பொண்ணுங்க நிற்கிறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு பக்கத்தில் யார் நிற்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு எதிராக யார் நிற்கணும், பொண்ணோட அப்பா, பொண்ணோட அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா, மாப்பிள்ளையோட அம்மா, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு, பொண்ணோட ஃப்ரெண்டு. அது ஒரு கும்பல் நிற்கும் இல்லையா? வாங்க 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 அண்ணே வாங்க, மாமா வாங்க, அத்தை வாங்க, வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் வாங்க. அப்போ இந்த கல்யாணத்தில் வரவேற்கிறதுக்கு ஒரு குரூப்பே இருக்குது கூப்பிட்டு போகிறதுக்கு. உள்ள என்ன கூப்பிட்டு போகிற உட்கார வச்சுருவாங்க. நீ உட்கார விரும்புகிறியோ இல்லையோ உட்கார வச்சுருவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல்யாணம் நடக்குது, காணா ஒரு கல்யாணம்னு ஒரு கல்யாணம் நடக்குது. அங்கே என்ன நடக்குது, கை கால் கழுவே தண்ணி இல்லை, 6 ஜாடி வச்சுருக்காங்க. அந்த 6 ஜாடியும் காலியாக இருக்குது. இந்த காலியாக இருக்கிறதே வந்து ஒரு தவறான ஒரு காரியம். என்ன, அப்போ அங்கே வந்து சடங்குகளே நடக்கலை. என்ன, கை கால் கழுவினாதான் யூதம் உள்ளே போவான். அப்போ அங்கே இருக்க அத்தனை பேர், பாதி பேர் கை கால் கழுவாதான் நடக்கும், பாதி பேர் அசுத்தமான நடக்கும், பாதி பேர் ஒன்றும் பண்ணலை. ஆனால் ஏசாமிட்ட ஒரு தடவை கேட்குறாங்க, ஆண்டவரே உன்னை இப்போ சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே ஆண்டவரே. இங்கே கல்யாணம்னதும் இந்த சடங்கு, இந்த முறைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, சோறு தான் முக்கியம், தூக்கி போட்டாங்க. நம்ம ஊரில் சோறு போடுறாங்கன்னா கல்யாணத்துக்கு உட்காந்து அத்தனை பேர் என்ன பண்ணுவோம், ஒரு 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 திபு திபு திபுன்னு ஓடுவானுங்க. நம்மளுக்கே பார்க்கறதுக்கு என்ன இருக்கும், என்னடா சோத்துக்கு அப்படி ஓடுறானுங்க. உண்மையாக பொய்யா? நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சென்னையில். நைட்டு கல்யாணம், ஈவினிங் முடிஞ்ச ரிசப்ஷன், நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. புழுதி கிளம்புது. என்ன, அவுட்டோர் ரிசப்ஷன், ஒரு ஸ்கூலில் இதில் மீட்டிங் ஆடிட்டோரியத்தில் நடத்துகிறாங்க. சாப்பாடு பின்னால் போடுறாங்க. பார்த்தா புழுதி கிளம்புது. என்னடா அது, சண்டை போட்டுக்கிறாங்களா, பொண்ணை விட்டு போகிறாங்க, மாப்பிள்ளை விட்டுக்காரங்க சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பாடு போடுறாங்க. அங்கே
இப்போ நம்ம ஊரில் இந்த இது சாப்பாடு நம்ம என்ன பண்ணுது, நீ கை கழுவினியா கால் கழுவினியா ஓடி போய் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அந்த இது இங்கே நடக்குது. என்ன, தண்ணி இல்லை, சடங்குகள் இல்லை, சாத்திரங்கள் இல்லை, சம்பிரதாயங்கள் இல்லை, எல்லாமே என்ன பண்ணிச்சு, பறந்து போச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே என்ன இல்லை, திராட்சை ரசம் இல்லை. திராட்சை ரசத்தையே குடிச்சு முடிச்சு விட்டான். நான் எப்படி சோறு தின்னுருப்பான், எப்படி ப்ரெட்டு தின்னுருப்பான், எப்படி ரொட்டி தின்னுருப்பான், எப்படி கறி தின்னுருப்பான். அப்போ என்ன நல்லதான் அங்கே இல்லாத இருக்கும். அப்போ இந்த கல்யாணன்றத ஒரு வேஸ்ட்டு இல்லையா, இந்த சடங்குன்றது ஒரு வேஸ்ட்டு. அப்போ இந்த கல்யாணத்தில் அப்படி நடக்குதுனாக்கா, இன்றைக்கி நம்ம ஆலயங்கள் அது போல் நடக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கீங்க, நாக்கா தவறாக சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் நிறைய பேர் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு வந்து உட்காந்துருக்கீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, தலையெழுத்தே கோயிலுக்கு போகணுமே இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை நம்ம போகலன்னா அவன் இந்த ஆள் என்ன பண்ணுவான், இந்த புஷ்பாவை எந்திரிச்சு அனுப்பிச்சி விட்டு என்ன பண்ணுவான், 1008 கேள்வி கேட்பான், ஏன் வரல. என்ன, இந்த புஷ்பா எந்திரிச்சு அது ராவு காலம் பார்க்க மாட்டாங்க, ஏமக்கண்டை பார்க்க மாட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக 4:30 மணிக்கு வந்து நின்றுவாங்க. என்ன, நாம் இது ராவு காலத்தில் வருதான்னு பார்க்குறதா, இது ராவு காலம் வருதுன்னு பார்க்குறதா, இல்லை ஏசாமியோட ஊழியர் வரான்னு பார்க்குறதான்னு தெரியாது. என்ன பண்ணுவாங்க, வாங்க வந்துட்டீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த சடங்குகள், இந்த ஆலயத்தில் நிறைய சடங்குகள் நடக்குது. இது போல் எம்டி இது என்ன, நடக்க வேண்டிய சடங்குகள் நடக்காத, நடக்க தேவையில்லாத காரியங்கள் நிறையா நடக்குது. ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன, இந்த திராட்சையில் தண்ணீரை கொண்டு வந்திருக்கோம் சார், மற்ற நேரத்தில் மற்ற யாருக்கும் இது தெரியாது. அதனால் இங்கே வந்து நான் வந்து சொல்கிற கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க. ஏன்னா அதில் வந்து சில காரியங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன, எதுக்கு ஆலயத்துக்கு வரோம், என்ன நம்ம ஆலயத்துக்கு வரலாம் என்ன பிரயோஜனம், காணிக்க போகிறோம் என்ன பிரயோஜனம், போதர் நம்மகிட்ட சில வார்த்தையில் பேசுகிறோம் என்ன பிரயோஜனம், அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? 6 ஜாடி காலியாக இருந்துச்சு. அந்த 6 ஜாடிலையும் தண்ணி இருந்தது. என்ன பண்ணாங்க, கடைசியாக வந்து வர வரைக்கும் வந்த வெள்ளம் கடைசி தண்ணி வரைக்கும் என்ன பண்ணிட்டான், முடிச்சு விட்டான், காலியாக இருக்குது. காலியில் தாங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். காண ஒரு கல்யாணத்தில் இந்த 6 ஜாடியில் தண்ணி இருந்துருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, பாதி பாதியாக தண்ணி இருந்துருந்துச்சுன்னா ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. கொஞ்சமாக அடியில் தண்ணி இருந்துச்சுனாக்கா நம்ம கதை வேணால் படிக்கலாம். காக்கா அதில் கல்லை போட்டுச்சு, அந்த தண்ணி மேலே வந்துச்சு, குடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு படிக்கலாம். கால்பாக தண்ணி இருந்துச்சுன்னா அது திராட்சை ரசமாக்கி பிரயோஜனம் உண்டா? ஆனால் இங்கே பாருங்க, 6 ஜாடி காலியாக இருக்கு. இன்றைக்கி இங்கே எத்தனை பேர் காலியான மனசோட உட்காந்துருக்கீங்களா தெரியாது. 6 ஜாடி காலியாக இருக்குது. ஆண்டவர் அவங்க வந்து வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே யாரும் இருக்கீங்களா, கல்யாண வீட்டில் வேலை செஞ்சவங்க யாரும் இருக்கீங்களா, கல்யாண பந்தியில் வேலை செஞ்சவங்க பரிமாறவங்க யாரும் இருக்கீங்களா, கை தருவாங்க. கல்யாண வீட்டில் பாத்திரம் கழுவங்க யாரும் இருக்கீங்களா. இவங்களாம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவான், திட்டுவான். என்ன, அவருக்கு வயிறு ரொம்புற வரைக்கும் அங்கேயே நின்று என்ன பண்ணணும், அங்கே 1000 பேர் வந்திருக்காங்க, 2000 பேர் வந்திருக்காங்க, அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. தான் வயிறு ரொம்புற வரைக்கும் என்ன பண்ணுவான், இந்த பக்கம் போனால் கூப்பிடுவான், இந்த பக்கம் போனால் கூப்பிடுவான் இல்லையா. அவருக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக கவனின்னு கூப்பிடுவான். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த போல இடத்துல 6 ஜாடி காலியாக இருக்குது. வேலைக்காரர்கள், ஊழியக்காரங்க, அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, நீங்களாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவங்க. கல்யாண வேலையிலையோ இல்லை மற்ற வேலை செய்யணும், எந்த வேலை செய்யறியோ, நீ ஊழியக்காரனாரு இல்லை மற்ற வேலைக்காரனாரு, யாராக இருந்தாலும் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஏன்னா ஒரு காரணத்துக்கு ஆண்டவர் படிச்சிருக்கிறாரு, அப்படின்னா அந்த காரணத்துக்கு நின்று வேலை செய்கிறார். இங்கே பாருங்கள், 6 கற்சாடி காலியாக இருக்குது. அவர் அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை அவர்களை நிறையன்னா எப்படிங்க, வழிய நிரப்புறாங்க.
தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னேன். நீ நிரப்ப நம்பால் என்ன பண்ணுவான்? 2 குடத்தை கொண்டு போய் ஊற்றி விட்டு, நீ தண்ணி ஊற்றதானு சொன்னேன், நான் ஊற்றிட்டேன் நான் இல்லையா? ஆனால் அங்கே பாருங்கள், தண்ணீரை மூண்டு என்ன சொன்னார் அவர்? நிரப்புங்கன்றாரு. அவர் ஒன்று சொன்னால் அவன் என்ன பண்ணுறான்? 2 செய்கிறான். நிரப்புங்கன்னு சொன்னார், அவன் என்ன பண்ணுறான்? நிறைய நிரப்பிட்டான். இன்னும் அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு. அப்போ இந்த காலியான ஜாடிகள் நிரப்பப்படுகிறது. என்ன? காலியான ஜாடிகள் நிரப்பப்படுகிறது. அந்த நிரப்பப்பட்ட ஜாடியில் ஒரு அதிசயம் நடக்குது. தண்ணீரை கொண்டு போய் கொடுங்க அப்படின்றாரு. கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த 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 ஒயினை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? திராட்சை ரசத்தை பார்த்துட்டு பந்தி விசாரிப்புக்காரரு மாப்பிள்ளையை கூப்பிடுறாரு. அவன் அறிவாக இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? கொண்டு போய் கொடுத்த வேலைக்காரனை கேட்டுருந்தான், இல்லை இங்கே வா, நீ தானே மொண்டு வந்து கொடுத்தேன், இம்புட்டு நேரம் இது எங்கே இருந்துச்சு? அதானே ரைட்டு. மாப்பிள்ளை அங்கே என்ன பண்ணுறாரு? ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. போகிறவங்களாம் கட்டி பிடிச்சி நிற்கிறாரு. தேவையில்லாதவங்களாம் கட்டி பிடிச்சி நிற்கிறாரு இல்லையா? நடக்குது இல்லையா? கட்டி பிடிச்சி நிற்கிறாரு, மொழி வாங்குறாரு, இந்தாண்ட வாங்கி அந்தாண்ட கொடுக்குறாரு, பொண்ணு விட்டு மொழி அந்தாண்ட கொடுக்குறாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, எல்லாத்தையும் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பந்தி நடக்குது. இந்த முட்டாள் பந்தி விசாரிப்புக்காரர் யாரை கூப்பிட்றான்? மாப்பிள்ளையை கூப்பிட்றான். இவனில் கேட்டுருக்கணும் வேலைக்காரர்கள். அப்போ வேலைக்காரர்கள் தான் என்னது? கூலிக்கு பாத்திரம் சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் இங்கே நடக்குது. வேலைக்காரரை கூப்பிட்டுருக்கணும். அவன் என்ன வேலைக்காரனை விட்டுட்டு மாப்பிள்ளை கூப்பிட்றான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் எங்கே நிற்கிறான்? ரிசப்ஷன் ஹாலில் நின்றுட்டு இருக்கான். வரவங்களாம் கால் கெடுக்க நின்றுக்கிட்டு சிரிக்க முடியலனாலும் நீன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு? வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து கேட்குறான். ஆனால் கேட்க வேண்டிய காரியங்கள், கேட்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. அவன் அந்த வேலைக்காரனை கூட்டுக்கிறது அவன் தான் சொல்லியிருப்பான். அந்த அற்புதம் என்ன பண்ணியிருக்கோம்? அங்கே இருக்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இயேசுவானவர் வந்தார். இயேசுவானவர் ஒருத்தர் வந்தார். மரியோட மாமன் வந்தார். என்ன பண்ணிட்டாரு? தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றினாருன்னு. அப்போ நம்ம கேட்க வேண்டியதை கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். சரியா? வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் அப்படின்னு சபையில் இருக்கவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். 6 கச்சேரியும் காலியாக இருந்துச்சு. அதை நிரப்புனார். கொண்டு போய் கொடுக்குறான். பெஸ்ட்டு. இன்றைக்கி அமெரிக்காவில் போனாக்கா, ரெஸ்டாரண்ட்டு போனாக்கா, இவர் குவைத்லாம் போயிருக்கிறாரு. ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் போனாக்கா, நீ ஒயின் கேட்டினாக்கா அவன் கேட்பான், நீ என்ன சாப்பிட்றன்னு பார்ப்பான். நீ சிக்கன் சாப்பிட்றியா, மட்டன் சாப்பிட்றியா, லேம் சாப்பிட்றியா, பீஃப் சாப்பிட்றியான்னு பார்த்து உனக்கு கேட்பான், உனக்கு ரெட் ஒயின் வேணுமா, ஒயிட் ஒயின் வேணுமா? இந்த கறினா ரெட் ஒயின் குடிச்சினா நல்லாயிருக்கும், இந்த கறினா ஒயிட் ஒயின்ஸ் குடிச்சா நல்லாயிருக்கும். உனக்கு என்ன வேணும்? ரெட் ஒயின் கொண்டாட்டா? ஏன்னா அதுதான் சாப்பிடணும்னு அவனுக்கு தெரியும். ரெட் ஒயின் கொண்டாட்டா அப்படின்னுவான். ரெட் ஒயின் கொண்டா. எந்த வகை கம்பெனி ஒயின்? ஏன்னா அந்த கம்பெனின்றது வந்து அந்த கம்பெனிக்கும் ஒரு டைட்டில் ஒன்று இருக்குது. அந்த கம்பெனியோட ஒயின்னும் போது பெஸ்ட்டாக இருக்கும். என்ன அந்த அதை கேட்பான். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், இருக்குது என்கிட்ட, நான் கொண்டாடுறேன், நீ பாரு அப்படின்வான். நான் முழு பாட்டில் கொண்டாந்து காட்டுவான். இது காட்டி, இது என்னது, 50 வருஷமாக ஆகுது இந்த ஒயின் தயாரிச்சு. இன்னொரு ஒயின் இருக்குது, அது 100 வருஷம் இருக்குது. நீ இந்த ஒயின் கேட்டால் இது சொல்கிறது நானே, இது 50 வருஷம். இதை விட பெஸ்ட்டு ஒயின் ஒன்று இருக்குது, அது 100 வருஷம். இதை விட பெஸ்ட்டு ஒயின் ஒன்று இருக்குது, அது தயாரித்து 200 வருஷம் ஆகுது. அப்போ உனக்கு இதுதான் வேணுமா? இது விலை குறைவு. உனக்கு பெஸ்ட்டாக பெஸ்ட்டு வேணும்னா 200 வருஷத்தோட ஒயினை வாங்கிக்கோ அப்படி சொல்லுவோம். சரியா? அப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஒயினை கொடுக்குறாரு ஆண்டவர். அது என்னது? பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு, சூப்பரான டேஸ்ட்டு. யாரும் தயாரிக்க முடியாது, யாரும் இது வரைக்கும் தயாரித்திராதது. யாருமே இது என்ன பண்ணல, 100 வருஷமோ 200 வருஷமோ 500 வருஷமோ வச்சுருந்த ஒயின் கிடையாது. இன்ஸ்டன்ட் காஃபி போல் பண்ணார். ஆனால் அந்த இன்ஸ்டன்ட் ஒயின்னு எப்படி இருக்குது? பயங்கர டேஸ்டாக இருக்குது. அதனால தான் பந்தி விசாரிப்புக்காரன் மாப்பிள்ளை கூப்பிட்றான். என்ன? அப்போ இங்கே பாருங்கள், 6 தொட்டிகள், காலியான தொட்டிகள் ஆண்டவர் நிரப்பினார். நிரப்புனது மட்டும் இல்லை, தண்ணி தான் நிரப்பினார். சரியா? தண்ணி தான் நிரப்பினார். அந்த தண்ணி அவர் என்ன மாற்றினார்? ஆமாம், இன்றைக்கி இங்கே யாராக இருக்கீங்க அப்படின்னாக்கா அதை போல் காலியாக
ஏன்னா நம்மள நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், லேடிஸ் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, எல்லாரும் என்னது சும்மாவே அழுவோம் இல்லையா? சொல்லி கொடுக்கணுமா, நான் சும்மாவே அழுவோம். அதில் எதாவது செஞ்சுவிட்டாங்கன்னா என்ன இன்னும் ஓன்னு அழுக வேண்டியது என்ன? அப்போ நம்மளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய சுச்சுவேஷனில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வெறுமையாக ஃபீல் பண்ணுறோம், தனிமையாக ஃபீல் பண்ணுறோம், ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணுறோம், டிஜெக்டடாக ஃபீல் பண்ணுறோம், யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோம். எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும் யாருமே இல்லை அப்படின்ற ஃபீலிங் வருது இல்லையா? தனிமை, வெறுமை, அதை போல ஃபீலிங் மாதம் மாதம் வருது, வருஷம் வருது, வருஷத்துக்கு 2-3 தடவை வருது இல்லையா? உண்மையாக பொய்யா நான் சொல்கிறது, ரைட்டா? அப்போ உனக்கு அந்த ஃபீலிங் வருதுனாக்கா தனிமையாக இருக்கிறதா, வெறுமையாக இருக்கிறதா, யாருமே இல்லைன்றதா இதுனாக்கா இங்கே ஒருத்தர் இருக்கிறார். யார் இருக்கிறாரு? ஏசாமி காலியாக அந்த பாத்திரத்தை நிரப்ப சொன்னார். என்ன அங்கே காலியாக அது உருண்டு கிடந்ததா, பிறண்டு கிடந்ததா, சேரோடு இருந்ததா ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஏன்னா கை கழுவுக்காக கால் கழுவுற இடத்துல என்ன இருக்கும், பாத்திரம் இருக்கும், அது இருக்கும், அது இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த பாத்திரம் எப்படி இருந்துச்சோ, வெளியில் எப்படி இருந்துச்சோ அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. நீ வெளியில் எப்படி இருக்குன்னு அவருக்கு கவலை இல்லை. நீ வெளியில் உலகத்துக்கு எப்படி தெரியுதுன்னு அவருக்கு கவலை இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறாரு, அந்த பாத்திரத்தை உள்ள நிரப்ப சொல்கிறாரு. நிரப்புறாங்க, பிரிம் டு த பிரிம். ஏன்னா வழிய நிரப்புறாங்க, மொண்டு கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு. அப்போ அந்த காலியாக இருந்ததை நிரப்பி ஆண்டவர் அதிசயம் செய்கிறார். புரியுதா? இன்னைக்கு நீ காலியாக இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணினா உன்னில் ஆண்டவர் அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த கானா ஒரு கல்யாணத்தில் அவன் வந்தான், கால் கழுவினாலும் கால் கழுவுலையோ என்ன பண்ணிட்டு போனான், நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த வாய் எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிட்டான் இல்லையா? அதே போல் இந்த கோயிலுக்கு வரோம் நிறைய பேர், நம்மளுக்கு என்ன வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன், என்னை மதிக்கணும், என்னை தூக்கி வைக்கணும், அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த சடங்குலாம் என்ன பண்ணுறது, ஆண்டுடைய ஆலயத்தில் ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது. சடங்குக்காக நீ வர, இன்றைக்கி என்ன இருக்குது சடங்கு, இன்றைக்கி என்ன சடங்கு, திருவிருந்துக்குன்னு நீ வந்திருந்தா வேஸ்ட்டு. நான் சொல்லிடுறேன், திருவிருந்துக்குன்னு மட்டும் நீ இந்த 3வது வாரம் வரனாக்கா நீ வேஸ்ட்டு. நீ வர வேண்டிய தேவையே கிடையாது. புரியுதா? வாரம் வரணும், தினைக்கும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இங்கே ஒருத்தர் சொன்னார், ஜெபகுரூப் விடும்போது என்ன சொன்னார், ஒவ்வொரு நாளும் தசமபாகம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாள் நீ காசில் கொடுக்குறியா, பணத்தில் கொடுக்குறியா, உன் சொத்தில் கொடுக்குறியா, சுகத்தில் கொடுக்குறியா, டைமில் கொடு. முதல்ல 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நீ முட்டி போட்டு ஜெபித்து பைபிளை வாசித்து அந்த வசனத்தை வச்சு ஆண்டவோட போராடு. ஆண்டவனுக்குள்ள என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு, அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி நீ வெறுமனையாக வர, சும்மா வேணுன்ட்டு வர அப்படின்னா அது தேவையில்லை. ஏன்னா வெறுமனையாக இருக்கிற பாத்திரத்தை, வெறுமனையாக இருக்கிற ஜாடியை ஆண்டவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு, நிரப்புகிறவராக இருக்கிறாரு. டு த பிரிம், தழும்புற வரைக்கும் நிரப்புகிறவராக இருக்கிறாரு. அதை மொண்டு என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. நீ தனியாக இருக்கிற, எம்டியாக இருக்கிறன்னா உன்னை நிரப்புறது மட்டும் ஆண்டோடைய பிரயோஜனம் இல்லைங்க, சரிங்களா? நிரப்பி என்ன பண்ணுறாரு, அவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. இன்னைக்கு நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் நல்ல ஊழியக்காரனாக இருந்து இல்லை ஒரு கிறிஸ்தவனாக இருந்துன்னா உன்னால் என்னது பிரயோஜனம் கிடையாது. என்ன அதுதான் நான் சொல்கிறது. நீ கிறிஸ்தவனாக்கா நீ எங்கே நிற்கிறிய அங்கெல்லாம் நின்று இந்த வசனத்தை என்ன பண்ணலாம், ஒரு வசனம் தான் கொடுக்குறேன் வாரத்துக்கு, அதுக்கும் காசை கொடுத்து ஒன்று படிக்க வைக்கிறேன் என்ன. அதனால் அந்த வசனத்தை படி. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கூர்மையாக இருக்கிறது. என்ன பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. அது ஊனையும் எலும்பையும் உருவ குத்துகிறதா இருக்கிறது. நீ குத்துனாக்கா
எலும்புள்ள போய் எங்கே போய் நிற்குதான்? நல்லி எலும்புல போய் எதில் நிற்குதான்? அந்த நல்லி எலும்புல இருக்க மூளையில் நிற்குதான். அப்போ அந்த வார்த்தைன்றது வந்து உடம்புல அப்படி என்ன பண்ணணும்? ஏறணும். சும்மா சொரிஞ்சு விட்டு போகிறது கிடையாது. என்ன, சும்மா தலையை தடை விட்டு போகிறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாக இருக்கிறது. அது ஊனையும் எலும்பையும் உருவ குத்துக்கிறதா இருக்குது. அப்போ அந்த வசனம் அப்படி செய்கிறதுனாக்கா, அந்த வசனமாகிய தேவன், அந்த வார்த்தையாகிய தேவன் அந்த 6 தொட்டி நிரப்பினார், வயனா மாற்றினார், திராட்சரசம் மாற்றினார், அதை கொண்டு போய் கொடுக்க சொன்னார். இன்னைக்கு நீர் ஒப்பப்பட்டிருக்குனாக்கா என்ன பண்ணணும்? நீங்கள் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறியுங்கள், பிதாக்கும் பரிசுத்த நாமத்தினால அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்குங்க. ஞானஸ்நானம் கொடுத்துட்டு நீ சந்தா கட்டு, நீ கோயிலுக்கு வரணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் கிடையாது. கோயில் கண்டிப்பாக வந்தாகணும். ஆனால் சீஷராக என்ன பண்ணணும்? மாற்றணும். இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருவரும் இன்னைக்கு யோசிச்சுங்க. நீ ஒரு தகுதி இல்லாத, தரம் இல்லாத, வெளியில் கை கால் கழுவுறதுக்காக வைக்கப்பட்ட ஜாடியாக இருக்கிறியா? அதுவும் காலியாக இருக்கிறியா? உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறார். உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறார். உன்னை நிரப்ப ஆண்டவர் சுத்தமாக இருக்கிறார் தண்ணீரால். அந்த தண்ணீரை மாற்றி உன்னை என்ன பண்ணுறாரா? மற்றவர்களுக்கு சாட்சியாக வைக்கிறவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு நீ காலியாக இருக்க, நான் வெறுமையாக இருக்கேன், நான் பாவியாக இருக்கேன், என்னை இவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல, என்னால் இது செய்ய முடியல, அது செய்ய முடியல அப்படின்ற வார்த்தையே உன் வாயிலிருந்து, ஏன் உன் வாயின் வார்த்தையின்படியே உனக்கு கடவுது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாத்திரம் காலியாக இருந்ததுனால அதை நிரப்புனாரு. அப்போ நீ இன்னைக்கு வந்து அதை போல இருக்கியா? காலியாக இருக்கியா? நீ என்ன பண்ணணுமா? ஃபர்ஸ்ட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நீ காலியாக இருக்கியா? வேஸ்ட்டாக இருக்கியா? மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கியா? மற்றவங்களுக்கு நீ எதுவும் செய்ய முடியாதா? பைசாவும் கையில் இல்லையா? நீ எம்டியாக இருக்கியா? அதுக்காக நீ என்ன பண்ணணும்? முதல்ல எதுக்கு என்ன பண்ணணும்? எம்டியாக இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எம்டியாக இருக்கிறது ஆண்டவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு? நிரப்புகிறவராக இருக்கிறார். சரியா? நீ எம்டியாக இருந்ததுன்னா உன்னை நிரப்புகிறவராக இருக்கிறார். சும்மா வேலை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பைபிள் தூக்கிட்டு வந்துட்டு நானும் கிறிஸ்துவன் சொல்லிட்டு இருக்காது.